நலம் வாழ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது ப்ரெஷர் குக்கரை பற்றி. இப்போ ப்ரெஷர் குக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 இயர்ஸ் முன்னாடி இது வந்துடுச்சு. பட் ரீசன்ட் பாஸ்டில் ஒரு 15-20 வருஷமாக பல விதமான வெரைட்டி, பல விதமான விஷயங்கள் அது நிறையாவே ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு வந்தால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் படித்தீங்கன்னா ரைஸுக்கு 5 நிமிஷம் வெயிட் போட்டு ஒரு விசிலுக்கு அப்புறம், பருப்புன்னா 7 நிமிஷம், காய்னா 1 நிமிஷம், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இதை யாருமே படிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் வேணுமோ ப்ரெஷர் குக்கரில் அடுக்கிட்டு அதை வச்சுட்டு அது எத்தனை 3 விசில் 4 விசில் போகிற வரலும் வச்சுட்டு அணைச்சிட்டு அப்புறம் வேலையை பார்க்குறாங்க. இப்போ ப்ரெஷர் குக்கிங்னா என்ன அர்த்தம்? நம்ம நார்மலாக கடாயில் போட்டு உப்பு போட்டு பொரியல்லாம் செஞ்சோன்னா அப்படியே நார்மலாக அந்த பாயிலிங் இல்லை ரோஸ்டிங் இது 2 தான் நடக்குது. ப்ரெஷர்னா அண்டர் ப்ரெஷர், நீங்கள் போடுற வெயிட்டில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அந்த குக்கருக்குள்ளே. அதுதான் ப்ரெஷர் குக்கர்னே அதுக்கு பேர். அப்போ ப்ரெஷரில் நம்ம சீக்கிரம் சமைச்ச அந்த டைம்குள்ளே எடுத்தோன்னா நியூட்ரியன்ஸும் சேர்ந்து இருக்கும். நம்ம டைமுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டோன்னா சில நியூட்ரியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக B-C விட்டமின்ஸ் நிச்சயமாக வெளியில் போயிடும். இப்போ ரைஸை பொறுத்தவரையிலும் கம்மின்னா நம்ம ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் சிறிய அளவு அது 5 மினிட்ஸ் வச்சா கூட போதும். முன்ன காலத்தில் கைக்குத்தல் அரிசி இல்லை அதில் நிறைய நார் சத்து சேப்பு கலரில் இருக்கும். அதனால அதை நிறைய தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த தண்ணியை கூட திருப்பி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இதை அப்படி சாப்பிடுவாங்க. வேறையாக இருக்கும் அந்த சாதம். பட் ப்ரெஷர் குக்கரை பொறுத்தவரையிலும் அந்த வேறையாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். இல்லை 1:1 தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கலாம், இல்லை விசிலே இல்லாத ஸ்டீம் பண்ணி கூட பண்ணலாம். பட் ப்ரெஷர் குக்கிங்கை பொறுத்தவரையிலும் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒரு பருப்பு நம்ம ஊற வச்சு தனியாக வேக வச்சோன்னா ஒரு 20-25 நிமிஷம் மினிமம் அது வேக வச்சா தான் வேகும். இதே அந்த ப்ரெஷர் வந்தோடனே 7வது நிமிஷம் நம்ம அணைச்சோன்னா அந்த பருப்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அண்ட் அது வெந்ததை தவிர நம்மளுக்கு அதில் இருக்கிற சத்தும் அப்படியே இருக்கும். இந்த வடிக்கிற சாதத்துக்கும் இந்த ப்ரெஷர் குக்கரில் தண்ணியை கரெக்டாக வச்சா அதிலே பண்ணுற சாதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஷர் குக்கரில் சீக்கிரம் நம்ம பண்ணி எடுக்கிறதுனால அந்த தண்ணி கரெக்டாக வச்சா அது ஃபுல்லாகவே அந்த ரைஸ் அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும். ஆனால் அந்த வடிகட்டி பண்ணுறதுல சில நியூட்ரியன்ஸ் போகும். மெயினாக மாவு சத்து, ஸ்டார்ச் போகும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிற அயர்ன் சத்து, B விட்டமின் சத்து எல்லாமே அது கூட போகும். அந்த காலத்தில் வீட்டிலே வளைச்சாங்க, நிறையா இருந்தது, சாப்பிட்ற குவான்டிட்டியும் நிறையா. ஏன்னா எல்லாருமே உடல் பயிற்சி நிறையா செஞ்சாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட வேக வச்ச ஒரு படி சாதம் சாப்பிடுவாங்க. அப்போது அவங்க அதை டைஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயே நிறைய நியூட்ரியன்ஸ் கிடச்சிது. இப்போ வெயிட்னால நாங்கள் 1 கப் ரைஸ், குக்ட் ரைஸ் எல்லாருக்குமே போகிறோம். மேக்ஸிமம் 1.5 கப்பு உங்களோட உடல் பயிற்சி பிரகாரம். அதை ஜாஸ்தி நீங்கள் புரத சத்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி பருப்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கரில் அந்த நியூட்ரியன்ஸை சேவ் பண்ணி அது பண்ணோன்னா இன்னும் பெட்டர். பட் இந்த மட்டை அரிசின்னு சொல்கிறோம், சேப்பு அரிசி, இதை ஊற வச்சுட்டு தான் நம்ம ப்ரெஷர் குக்கரில் அந்த மாதிரி குக் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா, இல்லை கம்பு கூட அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா வேகாது. ஒரு 1/2 ஹவராவது வெளியில் எந்த தண்ணின்னு நீங்கள் நல்லா களைஞ்சிட்டு எந்த தண்ணியில் குக் பண்ண போகிறீங்களோ அதுலேயே அதை ஊற வச்சுட்டு அப்படியே தூக்கி நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணால் இது ஃபஸ்ட் கிளாஸாக வேகும். அண்ட் இதில் ப்ராப்ளமும் இருக்காது, அந்த தண்ணியும் அது உறிஞ்சிடும். இப்போ காயெல்லாம் பெரும்பாலும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறது நல்லதே கிடையாது. வேணால் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி வைக்கலாம். பட் பீன்ஸோ, பூஷ்ணிக்காய், அவரைக்காய், காராமணி இதெல்லாம் நம்ம வெறும் கடாயில் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ப்ரெஷரில் 1 நிமிஷம் வச்சா கூட அப்புறம் திருப்பி எடுத்து வதக்க போகிறீங்க. அப்போ டபுள் குக்கிங் வரத்தே அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வீணாக போயிடும். அதனால்
காய் பெரும்பாலும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்க வேண்டாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பல விதம் இருக்குது. அலுமினியம் இல்லை ஹிண்டாலியம் இந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த அலுமினியம் சத்து அந்த தண்ணிக்குள்ளே போக தான் போகும். அது உள்ளே இருக்கிற பாத்திரம் யூஸ்வலாக எவர் சில்வர், சிலது அலுமினியம் கூட அந்த காலத்தில் இருக்கும். அலுமினியமில் வேக வச்சு சாப்பிட்டா அந்த அலுமினியம் அந்த சாப்பாட்டில் போகும். இதனால என்ன பிரச்சனை? யாருக்கெல்லாம் எந்த ஃபேமிலிஸில் மென்டல் இஷ்யூஸ் இல்லை அல்சைமர்ஸ் இல்லை பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அந்த அளவு அலுமினியம் சத்து தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வயசு ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே இந்த அல்சைமர்ஸ் இல்லை பார்க்கின்சன்ஸ் ஒரு 85 வயசுக்கு மேலே வரதான் வருது. அதனால நம்ம இதை நம்ம பெரும்பாலும் அந்த எவர் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டா பெட்டர். அது மாற்றினா கூட வெளியில் இருக்கிற அந்த அலுமினியம் டெஃபினட்டாக உள்ள அந்த தண்ணியில் போகும். அதனால தான் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 வருஷமாக எவர் சில்வர் குக்கர் கிடைக்குது. எவர் சில்வரில் என்ன அட்வான்டேஜ்னால் அதுலேருந்து எதுவுமே உங்களுக்கு அந்த தண்ணினால் உங்களுக்கு சாப்பாட்டில் போகாது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சதுன்னா எவர் சில்வர் குக்கர் மாறினீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டா அதுலேயே தான் ரைஸு, அதுலேயே தான் தால், அதுலேயே சாம்பார் ரைஸ், அதுலேயே 1 பாட் குக்கிங்னு எல்லாமே செய்கிறாங்க. சன்னாவோ ராஜ்மாவோ எதுவாக இருந்தாலும் அதே குக்கர் தான். அப்போது நீங்கள் எவர் சில்வர் வாங்கிறது பெட்டர். ஏன்னா சன்னா ராஜ்மா இதெல்லாம் கொஞ்சம் புளி போடலாம், சாம்பார் இதிலெல்லாம் கொஞ்சம் புளிப்பு போடலாம். புளிப்பு போட்டு அலுமினியம் இன்னும் ஜாஸ்தி எடுத்து நம்ம உணவில் வந்துடும். நார்மல் பீப்புளுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் இது ஜாகிரதையாக இருக்கிறது பெட்டர். இப்போ ப்ரெஷர் குக்கர்லேயே கேஸில் வைக்கிறது வருது, இண்டக்ஷன் ஹீட்டரில் வைக்கிறது வருது. இண்டக்ஷன் ஹீட்டரில் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் அதை பார்த்து செய்யணும். கீழே வைக்கிற தண்ணி ஜாஸ்தி வைக்கணும். இப்போ இண்டக்ஷன் ஹீட்டர் எவர் சில்வரில் வாங்கினீங்கன்னா அதுலேயே தாளித்து அதுலேயே காய் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை கரெக்டாக அந்த 1 மினிட்ல ப்ரெஷர் வந்தோடனே அணைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் குறைஞ்சி போயிடும். இப்போ நிறைய பேர் கீரை கூட்டு மாதிரி செய்யறதே கீரையும் போட்டு அதுலேயே அந்த பருப்பையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷரையும் போட்டு ரொம்ப நாரி வைக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. ஏன்னா பருப்பு வேக டைம் ஆகும், கீரை நீங்கள் வெறும் கடாயில் போட்டால் 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால இது எல்லாமே சேர்த்து போட்டால் அது நியூட்ரியன்ஸ் குறைவாக தான் ஆகும். அதனால் ப்ரெஷர் குக்கர் நல்லது, பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதை ரொம்ப ஓவர் டைம் நீங்கள் ப்ரெஷரையும் போட்டு வச்சுட்டா இது ப்ராப்ளம். இப்போ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு கேஸ்கெட், அதாவது அந்த ரப்பர் இருக்கும், அப்புறம் மேலே வெயிட் இருக்கும், அப்புறம் அதில் ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும். ஏன்னா ஏதாவது ரீசனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அந்த சேஃப்டி வால்வ் விட்டு அந்த ப்ரெஷர் வெளில ஸ்டீம் போயிடும். உங்கள் சேஃப்டிக்கு அது நல்லது. ஏன்னா ப்ரெஷர் போட்டு நம்ம குக் பண்ணுறதே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம க்ளீனிங் ப்ராசஸில் சோப் போட்டு இந்த கேஸ்கெட்டையும் க்ளீன் பண்ணோம். அந்த மூடியில் பேசிக்காக அன்றைக்கி ரைஸ்லேருந்து அந்த கஞ்சி மேலே வஞ்சிடுது, இல்லை பருப்புலேருந்து மேலே அந்த பொங்கி வழிஞ்சிடுதுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த சேஃப்டி வால்வ் இருக்கிற அந்த ஓட்டையை க்ளீன் பண்ணும். ஏன்னா சேஃப்டி வால்வை நம்ம அந்த கஞ்சியோ அந்த பருப்போ மூடிடுச்சுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணாத யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் குக்கர் டேஞ்சர் உங்களுக்கு. ஏன்னா அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால அந்த மூடியை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணும் சோப் போட்டு. அந்த மேலே அந்த ஸ்டீம் வர அந்த வெண்ட்டும் அந்த ஒரு நீட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவுமே நம்ம வாஷ் பண்ணி பார்த்து நம்ம பார்த்தா வெளிச்சம் தெரியணும். அதே மாதிரி அந்த சேஃப்டி வால்வ் இருக்கிற இடத்துலையும் வெளிச்சம் தெரியணும். இந்த மாதிரி நம்ம டெஃபினட்டாக க்ளீன் பண்ணோம். இப்போ அந்த காலத்தில் மண் பானைக்கு நாங்கள் சாம்பல் போட்டோம், இது போட்டோன்னு நீங்கள் சாம்பல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் அதை அடைக்காத பார்க்கணும். அந்த மேலே ஸ்டீம் வர இடத்தையோ இல்லை சேஃப்டி வால்வ்லையோ இந்த சாம்பலும் மண்ணும் அடைச்சிடுச்சுன்னா அதே டேஞ்சர் தான். நம்ம எது போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த 2 ஓட்டையும் எம்டியாக இருக்கணும். நம்ம அப்படி திறந்து பார்த்தோன்னா அந்த வெளிச்சம் அது வழியாக தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரெஷர் குக்கரை பார்த்துக்கணும்.
இப்போ ப்ரெஷர் குக்கர் வாங்கி 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இன்னும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதோட நம்ம சர்வீஸ் பண்ணணும் ரெகுலராக. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். இந்த கீழே இருக்கிறது வந்து அப்படியே எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது வந்து நெளிஞ்சு போச்சு அப்படின்னா இதை போட்டுட்டு வேறு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் வந்து போயிடுச்சுன்னா அந்த வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் எடுத்துகிட்டு இதுலேயே நாங்கள் காய் தாளிக்கிறோம், இதையே பண்ணுறோம் அப்படின்னா அது ஓப்பனாக கடாய்க்கு பதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் அலுமினியம் தான். அதனால அதை சிறிய அளவு யூஸ் பண்ணுங்கள். இல்லை எவர்சில்வர் ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருக்கீங்க, அது நெளிஞ்சு போயிடுச்சு, மூடியும் கேஸ்கெட்டையும் தூக்கி போட்டுட்டு இந்த கீழ் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ரெஷர் குக்கருங்கிறது திக்க பாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி கலரணும் இல்லை பொங்கல் அந்த மாதிரி வெளியில் வச்சு ப்ரெஷர் இல்லாத செய்கிறதெல்லாம் அதில் ஈஸியாக செய்யலாம். மூடி வச்சு மூடி செய்யலாம். பட் அந்த அலுமினியமே கெட்டு போச்சு, கருப்பாக ஆயிடுச்சு, ஆனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணுறது வேண்டவே வேண்டாம். டெஃபினட்டாக மாற்றிடுங்க. ஏன்னா ப்ரெஷர் குக்கர் அந்த அலுமினியம் கோட்டிங் போக போக யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ ப்ரெஷர் குக்கர் எவ்வளோ வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த அளவு அதை யூஸ் பண்ணுறோம், எந்த அளவு சர்வீஸ் பண்ணுறோம், எப்படி அந்த ப்ரெஷர் வெண்ட்டு அந்த சேஃப்டி வேல்வு இதெல்லாம் க்ளீனாக இருக்குது, அது நெளியில் குக்கர் அதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் நம்ம குக்கர் மாற்றுறது நல்லது. ஏன்னா அது வந்து நெளிஞ்சு போயிடும், அதில் வந்து அதெல்லாம் வீணாக போயிடும். அது சர்வீஸ் பண்ணலைன்னா பெஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம எடுத்து வேறு குக்கர் வாங்கிறது தான் பெட்டர். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க குக்கரில் ரைஸ் வைக்கிறதுனால தான் சக்கரை வியாதி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெருமன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதெல்லாம் காரணமே குக்கரில் குக்கிங் பண்ணுறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெஃபினட்டாக இல்லை. என்ன ப்ராப்ளம்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, நம்ம சாப்பிட்ற உணவே மாறிடுச்சு. நம்ம சாப்பிட்ற அரிசி நம்ம தாத்தா இல்லை அவங்களோட அப்பாவா சாப்பிட்ட மாதிரி இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நிறைய துரித உணவு சாப்பிட்றோம் அண்ட் நிறைய வெளியிலேருந்து உணவு வாங்கி சாப்பிட்றோம். எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெயிட்டு ஜாஸ்தியாகுது. இது பலவித காரணம். ப்ரெஷர் குக்கரில் சமைச்சதுனால வியாதி வருதுங்கிறது இது சரியான கருத்து கிடையாது. நம்ம ப்ரெஷர் குக்கரை கரெக்டாக யூஸ் பண்ணி எந்தெந்த உணவு சமைக்கிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அத்தனை நிமிஷம்தான் ப்ரெஷரோடு யூஸ் பண்ணி அண்ட் ரெகுலராக அதை சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அண்ட் இதை வந்து எலக்ட்ரிக்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஹெல்த்தி, இதை கட்டாயம் யூஸ் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.